வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நேற்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபர்ஸ்ட் யூசஸும் பார்த்துட்டோம், செகண்ட் யூசஸும் பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? இன்னைக்கு நம்ம தேர்ட் யூசேஜும் அண்ட் ஃபோர்த் யூசேஜும் பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மொத்தம் 4 யூசஸ் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் செகண்டு பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம இப்போ ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிட்டாதான் இப்போ புதுசாக பார்க்குற வியூவர்ஸுங்களுக்கு அது புரியும். ஓகேவா? இப்போ பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட முதல்ல ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தா அவங்களுக்கு பக்கத்துல ஹாவ்ங்கிற ஆக்சிலரி வேர்பை சேர்த்து அதுக்கப்புறம் V3 ஃபார்ம் போடணும். ஓகே, ஹி, ஷி, இட், எனி நேம். நான் அந்த இடத்துல சாரா அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சப்ஜெக்டா வரும்போது ஹேஸ் பிளஸ் வேர்ப் 3 வரும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் கரெக்டாக தெரிஞ்சாதான் ஒரு சென்டென்ஸ் நம்மளால பேசவோ இல்லை எழுதவோ பிழை இல்லாமல் எழுதவோ நம்மளால முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த V3 ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா V1, V2, V3. பாருங்க, கோ, went, gone, come, came, come, visit, visited, visited. இந்த மாதிரி V3 ஃபார்மை தான் நம்ம இங்க எழுதணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் ஹேவ் அல்லது ஹேஸ், அதுக்கப்புறமா verb 3. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, காட்டி நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே முடிஞ்சு போன விஷயம்தான். முடிஞ்சு போன விஷயத்து தான் பாஸ்ட் டென்ஸ் இருக்குல்ல, அதில் பேசிடலாமே. இது எதுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்? அப்படிதானே? அதுனா ஈஸியாக நேற்று முடிஞ்சது, லாஸ்ட் வீக்கு, இல்லை லாஸ்ட் இயரு, இந்த மாதிரினா எதை வேணாலும் நம்ம போட்டு ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். இது ஏன் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வேற பேசணுமா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்கு அப்படின்னா டைமை மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சுச்சுவேஷன்ல நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, காட்டி இது ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ். இப்பதான் ரீசன்ட் பாஸ்டா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகே, இப்போ மிஸ் வந்து கிளாஸ் எல்லாம் பாடெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு ஒர்க் கொடுத்து நீங்க இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன எழுதிட்டீங்களா, என்ன முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? முடிச்சிட்டேன், பண்ணிட்டேன், எழுதிட்டேன் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப கொஞ்ச நேரத்துல முடிஞ்ச விஷயம் அது. அப்ப அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ், நான் முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் டன், டன் சொல்லலாம் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு. இல்லைன்னா கம்ப்ளீட்டட் சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? ஃபினிஷ்டு சொல்லலாம். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட். இப்படி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா நான் எழுதிட்டேன் அப்படின்னா ரைட், ரோட், ரிட்டன் அப்படி கூட சொல்லலாம். இப்போ ஆன்சர் வந்து நம்ம எப்படி வேணாலும் இதுல ஏதாவது நம்ம ஒன்று சூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை டைமை மென்ஷன் பண்ணாம சொல்றது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபர்ஸ்ட் யூஸ். ஐ ஹாவ் டன், I have completed, I have finished, I have written. Okay, I have done அப்படின்னா செஞ்சுட்டேன், I have completed முடிச்சிட்டேன், finished முடிச்சிட்டேன், I have written எழுதிட்டேன். ஓகே, காட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ். இப்போ செகண்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா இது நவ். இது நம்மளுடைய பிறந்தது, நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள அந்த என்டையர் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வு இப்ப நடந்திருக்கலாம், இங்க நடந்திருக்கலாம், இங்க நடந்திருக்கலாம், இங்க நடந்திருக்கலாம், இல்ல நடக்காமலேயே இருக்கலாம். அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசலாம். ஓகே, காட்டி இப்ப இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் வந்து சென்னை போயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நான் தாஜ்மஹாலை பார்த்துருக்கேன், இல்லைன்னா நான் வந்து காசி போயிருக்கேன், இப்படி ஏதாவது ஒரு இடத்த பார்த்துருக்கேன்
போயிருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல, நம்மளோட என்டையர் லைஃப்ல ஒரு தடவையாவது அந்த விஷயத்த நம்ம பண்ணியிருப்போம். ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ இல்ல நிறைய தடவையோ, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் இதை சொல்லலாம், பண்ணல அப்படின்னாலும் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே காட்டி, இதான் ஃபர்ஸ்ட் யூஸ், இது செகண்ட் யூஸ். இது நம்மளுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு இந்த செகண்ட் யூஸை பயன்படுத்தி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் சொல்லலாம். ஓகே காட்டி, நம்ம இன்னைக்கு தேர்ட் யூஸ் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதுல வந்து நான் கொடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் யூஸ்ல எழுதிட்டேன் பாருங்க. ஃபார் ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த ரீசன்ட் பாஸ்ட். இப்போ புதுசா பாக்குற வியூவர்ஸுங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசன்ட் பாஸ்டா ஒரு விஷயம் முடிஞ்சிருக்குன்னா இப்போ நம்ம சொல்லலாங்கிறது, இப்போ நம்ம டைம் லைன் மூலமா பார்த்தோம் இல்லைங்களா, ரீசன்ட் பாஸ்ட் முடிஞ்ச விஷயத்த நம்ம பேசலாம். எப்படி பேசலாம் பாருங்க. படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். படித்து விட்டேன், அப்படித்தானே தூய தமிழ்ல சொல்லுவோம். படித்து விட்டேன், படிச்சுட்டேன், எழுதிட்டேன், தூங்கிட்டேன், வந்துட்டேன், சாப்பிட்டேன். இந்த மாதிரிலாம் இந்த டேர்ன் சவுண்டு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதுக்கெல்லாம் நீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. டைமை மென்ஷன் பண்ணாம யூஸ் பண்ணணும், அதுதான் அங்க முக்கியம். ஓகே காட்டி, இப்ப பாருங்க, நான் வந்துட்டேன். அப்ப என்ன சொல்லலாம்? ஐ ஹாவ் கம். இது verb 3. இவங்க சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். ஐ ஹாவ் கம், நான் வந்துட்டேன். ஒருவேளை அவர் வந்துட்டாரு அப்படின்னா என்ன சொல்லணும்? he has come, அவர் வந்துட்டாரு. ஓகே காட்டி, பாருங்க, அவ படிச்சிட்டா, she has read, இல்ல she has studied. ஓகே, studied சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவரை பார்த்துட்டேன். ஐ ஹாவ் சீன் ஹிம். ஐ ஹாவ் சீன் ஹிம். இப்பதான் அவரை நம்ம பார்த்துட்டோம். நம்ம வீட்டுல இருந்து அவங்க ஃபோன் பண்றாங்க, என்னப்பா அவரை பார்த்துட்டியா? பார்த்துட்டோமா, பார்த்துட்டோம், முடிஞ்சு போன விஷயம்தான். இருந்தாலும் இப்ப நம்ம ப்ரெசன்ட்ல சொல்றோம், டைமை மென்ஷன் பண்ணாம சொல்றோம். ஐ ஹாவ் சீன் ஹிம், நான் பார்த்துட்டேன். ஓகே, அவர் கிளம்பிட்டாரு. he has left. அப்ப நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, verb 3 தான் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணோம். ஓகே காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, இது செகண்ட் யூஸ். நம்மளோட என்டையர் லைஃப்ல நடந்த விஷயம் இல்ல நடக்காத விஷயம் எதுனாலும் நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல பேசலாம். பாருங்க, ஐ ஹாவ் நாட் விசிட்டட் த தாஜ்மஹால் yet. நான் இது வரைக்கும் தாஜ்மஹாலை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம். அது நடக்காத ஒரு விஷயம் தான். நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே அந்த செயல் எனக்கு நடக்கல, அதனால நம்ம இப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் நாட் சேர்த்து சொன்னா haven't. ஐ ஹாவன்ட் விசிட்டட் த தாஜ்மஹால் yet. இது வரைக்கும் நான் தாஜ்மஹாலை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா இந்த நாட்டை மட்டும் நீக்கிடுங்க, மற்ற நாட்டு 8 இது ரெண்டையும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு சொல்லலாம். ஐ ஹாவ் விசிட்டட் த தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே காட் இட். பாருங்க, ஐ ஹாவ் விசிட்டட் த தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலை பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பிஃபோர் கூட சேர்த்துக்கலாம். பிஃபோர் ஐ ஹாவ் விசிட்டட் த தாஜ்மஹால் பிஃபோர், இதுக்கு முன்னாடி நான் தாஜ்மஹாலை பார்த்திருக்கேன். நான் இதற்கு முன்பு அவரை சந்திச்சிருக்கேன். ஐ ஹாவ் மெட் ஹிம் பிஃபோர். ஐ ஹாவ் மெட் ஹிம் பிஃபோர். ஓகே காட் இட். இது செகண்ட் யூஸ். இப்ப பாருங்க, தேர்ட் யூஸ் பார்க்க போறோம். when the result of a past action is more important than the action itself. ஆக்ஷனை விட அதனோட ரிசல்ட் இப்ப நம்ம பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதை பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நம்ம சாவியை தொலைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், வீட்டு சாவியை தொலைச்சிட்டோம். அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் மிஸ்டு த கீ. ஐ ஹாவ் மிஸ்ட் த கீ, நான் சாவியை தொலைச்சிட்டேன். இல்லைன்னா ஐ ஹாவ் லாஸ்ட் த கீ. லாஸ்ட் த கீ தான் இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். பாருங்க, ஐ ஹாவ் லாஸ்ட் த கீ, நான் கீயை தொலைச்சிட்டேன். இப்ப அதனால என்னங்க இப்ப ரிசல்ட்?
அப்படின்னு கேக்குறீங்களா? சாவி தொலைச்சதுனால என்னால வீட்டை திறக்க முடியல. இப்ப சாவி இருந்தா தானே திறக்க முடியும். அப்ப நல்லா கவனிங்க. இது நவ். இப்பதான் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? ஐ ஹாவ் லாஸ்ட் த கீ. நான் கீயை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா எப்ப நடந்திருக்கும்? முன்னாடியே நடந்திருக்கும் தானே. ஏற்கனவே அது தொலைஞ்சிருச்சு. ஆனா அதனுடைய ரிசல்ட் இப்ப என்ன? didn't open. நம்மளால இப்ப ஓபன் பண்ண முடியல. ஓகேவா? அதான் அதனுடைய ரிசல்ட்டுங்க. ஓகே, காட் இட்? புரியுதுங்களா? அப்ப முடிஞ்சு போன ஒரு விஷயம் இப்ப பிரசன்ட்ல ஏதோ ஒரு வகையில லிங்க்டுல இருக்கு, தொடர்புல இருக்கும் பொழுது நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஐ ஹாவ் லாஸ்ட் த கீ. நான் கீயை தெளிச்சிட்டேன் அப்படின்னா என்ன? இப்ப என்னால கதவை திறக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? பாருங்க, நான் இந்த சாரிய கட்டியிருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்மளோட சிஸ்டர் வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம்னு வச்சுங்களேன். நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் எடுக்காமலே போயிட்டோம். போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு போயிட்டோம். சப்போஸ் இருந்துட்டு போகலாம், அவங்க சொல்றாங்க, பிடிவாதம் பண்றாங்க, நம்மளும் இருக்கிறோம்னா அடுத்த நாள் நம்ம மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைல்ல. அப்ப சிஸ்டர் நமக்கு ட்ரெஸ் கொடுப்பாங்க. இந்தா இதை வந்து கட்டிக்கோ அப்படிம்பாங்க. இது நான் கட்டியிருக்கேன், இதை நான் கட்டியிருக்கேன். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ட்ரெஸ் நான் ஏற்கனவே கட்டிட்டேன், இது இப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அர்த்தம். வேற ஏதாவது கொடு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த இந்த சாரிய நான் ஏற்கனவே கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, ஐ ஐ ஹாவ் ஓன். வேர், ஓர், ஓன். வேர்னா அணியறது, வேர். ஓர், ஓன், இதுதான் verb 3. ஓகேவா? ஐ ஹாவ் ஓன் திஸ் சாரி. நான் இந்த சாரிய நான் ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன்? வேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஐ ஹாவ் ஓன் த சாரி ஆல்ரெடி. நான் பிஃபோர், இதுக்கு முன்னாடி நான் இந்த சாரியை கட்டிட்டேன். அதனால இப்ப என்ன சொல்ல வரோம்? ரிசல்ட்ல என்ன அதுக்கு? இந்த சாரியை கொடுக்காத, எனக்கு வேற ஏதாவது இருந்தா கொடு அப்படின்னு கேட்கும். ஓகே, காட் இட்? இதுதான் தேர்ட் யூஸ். தேர்ட் யூஸ் வந்து முடிஞ்சு போனதுதான், ஆனா இப்ப பிரசன்ட்ல ஏதோ ஒரு வகையில லிங்க்டுல இருக்குது. அதுதான் தேர்ட் யூஸ். இப்ப பாருங்க, யாரோ என் புத்தகத்தை எடுத்துட்டாங்க. யாரோ என் புக்கை எடுத்துட்டாங்கன்னா என்ன? புக்கு தொலைஞ்சிருச்சு, இப்ப என்கிட்ட புக்கு இல்லைன்னு அர்த்தம். நவ் இப்ப பிரசன்ட்ல என்ன சொல்லுது? என்கிட்ட இப்ப புக்கு இல்ல அப்படின்னு சொல்றோம். இப்ப யாரோ என் புக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா someone. யாரோ அப்படின்னா என்னங்க அர்த்தம்? someone has, someone has stolen, இல்லைன்னா எடுத்துட்டாங்க, take, took, taken, அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? திருடிட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்டோலன் சொல்லலாம். இல்ல சும்மா சாதாரணமா எடுத்துட்டாங்கன்னா someone has taken my book. என்னுடைய புக்கை யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நம்மள்ட்ட ஐ டோன்ட் ஹாவ் புக் நவ், இப்ப என்கிட்ட புக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லவும். ஓகே, காட் இட்? இதுதான் தேர்ட் யூஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நான் பஸ்ஸை விட்டுட்டேன். நான் பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்னு எங்க சொல்லுப்போம்? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். இப்போ யாரோ நம்ம ஃப்ரெண்டு வருவாங்க, ஏன் என்னப்பா 1:30க்கே உனக்கு பஸ் என்ன, நீ இன்னும் இங்க நிக்கிற அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன சொல்றோம்? நான் பஸ்ஸை விட்டுட்டேன், அதனால நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப பிரசன்டோட அது லிங்க்டுல தானே தொடர்புல இருக்கு. அப்ப பாருங்க, ஐ ஹாவ் மிஸ்டு த பஸ். மிஸ்டு த பஸ். நான் பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்னா ஐ ஹாவ் மிஸ்டு த பஸ். ஒருவேளை அவன் பஸ்ஸை விட்டுட்டான் அப்படின்னா என்ன சொல்லணும்? he has missed the bus. ஓகேவா? இப்போ present perfect tense எல்லாமே நல்லா கவனிங்க. முடிஞ்சு போன ஒரு விஷயம்தான், ஆனா ஏதோ ஒரு வகையில பிரசன்டோட தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகேவா? அதுவும் இல்லாம டைமை மென்ஷன் பண்ணாம சொல்லணும். டயத்தை மென்ஷன் பண்ணி சொல்றீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடும். இப்ப இது பாருங்களேன், ஐ ஹாவ் மிஸ் த பஸ் அப்படின்னா இப்ப நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், நான் இப்ப அதனால நின்றுகிட்டு இருக்கேன்னு சொல்றோம். இதையே ஐ மிஸ் த பஸ், ஐ மிஸ் த பஸ் அப்படின்னா நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இதுவும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டதான், இதுவும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டதான். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா,
ஐ ஹாவ் மிஸ் த பஸ்ன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இப்ப அவங்க பஸ்ஸை விட்டுட்டாங்க, அவங்க இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல வீட்டுலயோ பஸ்ஸை விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பஸ்ஸை விட்டுட்டாங்க, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ஐ மிஸ் த பஸ் அப்படின்னா பாஸ்ட்ல நேத்தா இருக்கலாம், இல்ல முந்தா நாளா இருக்கலாம், இல்ல லாஸ்ட் வீக்கா இருக்கலாம். ஓகேவா? ஐ மிஸ் த பஸ் அப்படின்னா அது எப்பவோ நடந்த ஒரு விஷயம். அப்ப அந்த இடத்துல நீங்க டயத்தை மென்ஷன் பண்ணுங்க, இல்ல பண்ணாம இருங்க. ஐ ஐ மிஸ் த பஸ் எஸ்டர்டே, நான் நேத்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். தென் அப்புறமா நான் வந்து சைக்கிள்ல போனேன் இல்ல பைக்ல போனேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஐ வென்ட் பை மோட்டார் பைக்கிள் இல்ல சைக்கிள், ஏதோ ஒண்ணு சொல்றோம். ஓகேவா? ஐ மிஸ் த பஸ் அப்படின்னா ஐ மிஸ் த பஸ் எஸ்டர்டே அப்படின்னா நேத்து நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் மிஸ் த பஸ்ன்னா இப்ப நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்காக வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது பிரசன்ட்ல தொடர்புல இருக்கு. ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, இது fourth யூஸ். For actions that began in the past and are in progress in the present. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பாருங்களேன், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பாருங்க, for actions that have begun in the past and are in progress in the present. இப்ப பாருங்க, நான் 20 வருடமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், இல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இது இப்ப நவ். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, for actions that became in the past, பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடங்கி in progress in the present, இப்ப வரைக்கும் ப்ராக்ரஸ்ல இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு, நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? உதாரணத்துக்கு 2025ங்களா, இது 2015, இது 2005. ஓகேவா? இப்ப ஒரு விஷயம் 2005ல ஒரு விஷயம் தொடங்கி இன் ப்ராக்ரஸ் இன் த பிரசன்ட் வரைக்கும் அந்த விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபோர்த் யூஸ் என்ன அப்படின்னா, பாஸ்ட்ல எப்பயோ தொடங்கி இப்ப வரைக்கும் அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம். இதனுடைய இதுல வந்து ஃபோர்த் யூஸா இருக்கிறது தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூஸா இருக்கு. நீங்க அதுலயும் சொல்லலாம், இதுலயும் சொல்லலாம். இப்ப எப்படி சொல்லலாம் பாருங்க, நான் 20 வருடமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்ப பாருங்க, ஐ have worked the verb 3. I have worked, நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். எத்தனை வருடமா? 20 வருடமாக. for 20 years, நான் 20 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடங்கி இப்ப வரைக்கும் அந்த அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகே, காட்டி. இப்ப பாருங்களேன், இப்ப ஒருத்தரை எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்மளும் போயிட்டே இருப்போம், எதுப்புற ஒருத்தவங்க வருவாங்க, வந்தவங்க பாருங்க எங்க சொல்லலாம் பாருங்க, இது நம்மளும் இன்னொரு ஃப்ரெண்டும் போயிட்டே இருக்கும், எதுப்புற ஒரு ஃப்ரெண்டை பாக்குறாங்க, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்ம அமைதியா நிக்கிறோம். உடனே இவர் வந்து கேட்பாரு நம்மள, இவரை உனக்கு தெரியுமா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், தெரியுமே, எனக்கு ரொம்ப நாளாவே எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, எனக்கு ரொம்ப நாளாவே அவளை தெரியும். I have known, எனக்கு தெரியும். I have known her, எனக்கு அவளை தெரியும். எப்ப தெரியும்? ரொம்ப நாளாவே. for a long time,
எனக்கு ரொம்ப நாளாவே அவளை எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ ஹாவ் நோன் ஹர் ஃபார் அ லாங் டைம். இதை நீங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல நீங்க சொல்லிடாதீங்க. எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லக்கூடாது? ஐ நோ ஹர் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபார் அ லாங் டைம்ங்கிறது ஒரு என்டையர் பீரியட் ஆஃப் டைமை சொல்றோம். இது இப்பதான் நம்ம சொல்றோம் நமக்கு தெரியும் அப்படின்னு. ஐ ஹாவ் நோன் அப்படின்னு இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம். ஆனா எப்பையில இருந்து தெரியும்? ஏற்கனவே பாஸ்ட்ல இருந்து நம்ம சொல்ற நிமிஷம் வரைக்குமே அவங்கள நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஒரு என்டையர் பீரியட மென்ஷன் பண்ணி சொல்றோம் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொல்றோம். அதனால ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்றோம். ஓகே, காட் இட்? ஐ ஹாவ் நோன் ஹர் அப்படின்னா பொதுவாவே ஜென்ரலாவே அவளுக்கு எனக்கு தெரியும். ஐ ஹாவ் நோன் ஹர் அதோட விட்டுறணும். நீங்க ஐ ஹாவ் நோன் ஹர் ஃபார் அ லாங் டைம்னு இதுல சேர்த்து சொல்லிடக்கூடாது. ஓகே, காட் இட்? இதை மட்டும் சொன்னீங்கன்னா இது கரெக்ட், ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். இந்த ஃபார் அ லாங் டைம் இவங்களோட சேர்த்து சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ ஃபோர்த் யூஸ் என்ன அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடங்கி இப்ப வரைக்கும் ப்ரெசன்ட் வரைக்கும் அது நடக்குது அப்படின்னா அது நம்ம கண்டிப்பா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நாள் முழுவதும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாவே மழை பெய்யுது. காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் மழை பெய்யுது. அப்ப நம்ம கடைசியில சொல்றோம் இன்னைக்கு ஃபுல்லாவே மழை தான்ப்பா, இன்னைக்கு ஃபுல்லாவே மழை தான். இப்ப பாருங்க, இப்பதான் நம்ம சொல்ல போறோம். ஆனா ஆரம்பிச்சது எப்ப? காலையில, காலையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஃபுல் டே என்டையர் பீரியட சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இப்படிதான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? இட் ஹாஸ் rained. It has rained all day. All day அப்படின்னா அந்த ஒரு நாள் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? ஆல் டேங்கிறது வேற, ஆல் டேஸ்ங்கிறது வேற. ஆல் டேஸ் என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ இன்னைக்கு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இது ஆல் டேங்கிறது இது ஃபுல்லாவே மண்டே பெஞ்சது, சண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இது இப்படி அர்த்தம். ஓகேவா? எல்லா நாட்களிலும் மழை பெஞ்சது அப்படின்னு அர்த்தம். எது? இட் ஹாஸ் ரெயின்டு. இட் ஹாஸ் ரெயின்டு ஆல் டேஸ் அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இப்படி எல்லா நாட்களிலும் மழை பெஞ்சது அப்படின்னு சொல்ல வரோம். இந்த ஆல் டேங்கிறது அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல வரோம். ஓகே, காட்டி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு முடிஞ்சு போன விஷயம்தான். அதை நம்ம ப்ரெசன்ட்டோட லிங்க்டில் தொடர்பு படுத்தி சொல்லும் பொழுது கண்டிப்பா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா வித்தவுட் மென்ஷனிங் த பாஸ்ட் டைம் இல்லை பாயிண்ட் ஆஃப் டைம். இந்த பீரியட் டைமை மென்ஷன் பண்ணாம சொல்லணும். எப்போ நடந்துச்சு அப்படின்னு டைமை மென்ஷன் பண்ணாம சொல்லும் பொழுது நம்ம கண்டிப்பா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.